ஆத்தாடி பாவாட காத்தாட நெஞ்சம் கூத்தாட குளிக்கிது ரோசா நாத்து து து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து து து. எத்தே என்னத்தை பண்ணிட்டு இருக்கிய? மருமகளே பார்த்தா தெரியலையா? வீட்டு பக்கத்துல ஆறு இருக்கு, கிணறு இருக்கு. நல்ல ஆத்துல குளிக்க சூப்பரா இருக்கு மருமகளே. வாரியா நீயும் குளிக்கிறதுக்கு? என்னத்தே நான் வீட்டுல சவர்லயே குளிச்சுட்டு வந்துட்டேன் தே. நீங்க தான் எரும மாடா சேர்ந்தே குளிங்க. என்ன மருமகளை குளிக்க கூப்பிட்டா நம்மளை பத்தி இப்படி கழுவி ஊத்துறா? ஆமா மருமகளே, இப்ப அவசரமா எங்க போயிட்டு இருக்க? அத்த ஆபீஸ்ல இருந்து அவசரமா மீட்டிங்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல வரணும்னு சொல்லிட்டாங்க தே. துணி துவைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டே ஆனா துவைக்க முடியல தே. எம்மா மருமகளே, இப்படி வெள்ளிக்கிழமை மருமா வீட்டுல துணி துவைக்கலன்னா வீட்டுல தரத்துல வந்துடாதே. ஆமா தே, கண்டிப்பா தரத்துல வந்துரும். அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நான் எடுத்து வச்ச துணியெல்லாம் இங்க கொண்டாந்து வச்சிருக்கேன். ஆத்துல ஜாலியா குளிக்கீங்களா? குளிக்கிறதோட கையா துவைச்சு வச்சிருங்க தே. என்ன மருமகளே, என்ன பத்தி என்ன சொன்ன? என்னத்தை வீட்டுல வெட்டியா தானே இருக்கீங்க, ஜாலியா குளிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் துணி துவச்சு போட்டா குறைஞ்சா போறீங்க. அத்தை மறந்துடாதீங்க, இப்படி எரும மாடா குளிச்சிட்டு இருக்கிறது போல கொஞ்சம் துவச்சு போட்டீங்கன்னா வீட்டுக்கா தரத்துல வராது. மருமகளே மருமகளே, இதே கொஞ்சம் தான் துவச்சிருங்க தே. என்னமா மருமகளே, வீடு எதுவும் காலி பண்ணி போறியா? இவ்வளவு துணி தூக்கி வச்சிருக்க? ஐயோ அத்தே, வீட்டை காலி பண்றதுக்கு இல்ல தே. இதெல்லாம் என் ஆபீஸ்க்கு ஒரு வாரமா நான் போட்டு போன துணி தே. அதெல்லாம் துவைக்காம இருக்கு, எல்லாத்தையும் துவச்சு வச்சிருங்க தே. ஜாலியா ஆத்தாடி பாவாடன்னு குடிக்கலான்னு பார்த்தா நீ என்னன்னா ஒரு கூட தூக்கி வச்சிருக்க. நீங்க தானே சொல்லுவியா, அந்த காலத்துல ஆத்துல நாங்க துவைச்சு குளிச்சோம்னா அப்படிங்க எல்லாத்தே. ஆமா மருமகளே, வேணா நான் வாஷிங் மிஷின்ல இதெல்லாம் சோப்பாட்டு தந்துட்டுமா? அத்தே கல்யாணம் முடிச்சு வந்த புதுசுல என்ன சொன்னீங்க? துணி எல்லாம் கையில துவைச்சா தானே உடம்புக்கு நல்லது, அது இல்லாம துணிக்கும் நல்லதுன்னு சொன்னீங்க. ஐயோ, அவளை வேலை வாங்குறதுக்கு நாம அவகிட்ட போட்ட பிட்டலாம் இப்ப நம்மள வேலை வாங்குறதுக்கு அவ நம்ம கிட்ட போடுறாளே. ஆமா மருமகளே, சொல்லத்தான் செஞ்ச மருமகளே. குளிக்கிறதோட குளிக்கதா இப்படியே துவைச்சு அதுக்கப்புறமா அலசி குளிச்சுங்க தே. சரி மருமகளே சரி. எத்தனை நாள் நம்மள அந்த துணியை துவை இந்த துணியை துவைன்னு வேலையை இருப்பாங்க. இன்னைக்கு நான் சினிமாக்கு போறேன் சொன்னா இந்த கிளவி விடவா போகுது? அதான் இருக்கிற துணியை துவைச்ச மாதிரி ஆபீஸ்ல மீட்டிங்னு போய் சொல்லிட்டு நல்லா ஜாலியா சினிமா போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, எம்புட்டு துணி இருக்கு. இதெல்லாம் எப்ப நான் துவைச்சி எப்ப நான் குளிக்க போறேன்னு தெரியலையே. ஜாலியா பாட்டு பாடி குளிச்சிட்டு இருந்தேன், இப்படி என் ஜாலியா முடிச்சு விட்டாளே. ஐ மருமக பேண்ட் பாக்கெட்ல 500 ரூபாய். ஜாலி ஜாலி, இன்னைக்கு பேண்ட் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் கிடைச்சிருக்கு. அது எப்படியாவது மருமக கிட்ட இருந்து மறைச்சிருவோம். இவ்வளவு துணியை துவைச்சதுக்கு லாபம் சம்பளம் நினைச்சுக்கிடுவோம். ஐயா நேத்து போட்டிருந்த ஜீன்ஸ் பேண்ட்ல 500 ரூபாய் பணம் வச்சேனே, என்னாச்சு? சரி மாமியார்ட்ட நான் நேக்கா பேசி வாங்கிடுவோம். என்னமா மருமகளே, மீட்டிங் போறேன்னு சொல்லி 10 நிமிஷம் அவங்க கூட அவளை அதுக்கு முன்னாடி வந்துட்டேன். அதுவாத்தே வேற ஒண்ணு இல்ல, மீட்டிங் போன ரொம்ப லேட் ஆச்சு. இப்பதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. நேத்து நான் போட்டிருந்த ஜீன்ஸ் பேண்ட்ல காசு வச்சிருந்தேன். ஐயோ மறந்து போவான்னு பார்த்தா இப்படி ஞாபகமா வந்து 10 நிமிஷத்துல கேட்கறாளே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி வைப்போம். என்னமா சொல்ற மருமகளே, நான் எதையும் பாக்கலையேம்மா. என்னத்தை சொல்றீங்க? 4,500 ரூபா நோட்டு ஒண்ணு கூடவா பாக்கல? அண்ணியோட போறதுக்கு வாய்ப்பு இல்லையே அத்தே. இன்னும் நீங்க தனிக்குள்ளே நினைக்கல, பின்ன எங்கத்த போயிருக்கோம்? எனக்கு என்னமா நீங்க தான் 2000 ரூபாய் எடுத்து வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மாதிரி எனக்கு 2000 ரூபாய் இப்பமே தாரீங்களா இல்ல உங்க போன்ல இருந்து ஜிபே பண்ண போறீங்களா? என்னமா மருமகளே இப்படி என்ன தொல்லை பண்ணுத? நான் 2000 ரூபாய் எடுக்கவே இல்லை மருமகளே. உண்மை சொல்லுங்க தே, எடுத்தீங்களா எடுக்கலையா? நீங்க ஒருவேளை என்கிட்ட தரலன்னா அந்த 2000 ரூபாய் நானே உங்களுக்கு தெரியாம உங்க போன்ல இருந்து ஜிபே பண்ணிடுவேன். உங்க லாக்லாம் கூட எனக்கு தெரியும் தே. ஐயோ, லாகுலாம தெரிஞ்சு வச்சிருக்கா. இப்ப என்ன பண்றது? பேசாம உண்மையை சொல்லிடுவோம். என்னமா மருமகளே இப்படி சொல்ற? உன் பேண்ட் பாக்கெட்ல வெறும் 500 ரூபா தான் இருந்துச்சு. நீ 2000 ரூபாய் கண்டா என் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துறாதமா. அப்படி வாங்க வடிக்கி. இதாம அந்த 500 ரூபாய் தெரியாம 500 ரூபாய் கண்டா தண்ணியில போச்சான்னு எனக்கு தெரியலமா. இல்ல தே, அது தண்ணியில போக வாய்ப்பு இல்ல தே, வாய்ப்பு இல்ல. எப்படி மருமகளே சொல்ற? ஏன்னா நான் பேண்ட் பாக்கெட்ல வச்சதே மொத்தமே வெறும் 500 ரூபா தான் தே. அடப்பாவி, பின்ன இவ்வளவு நேரம் 2000 என்ன? எல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், போட்டு வாங்குறது. நல்லா போட்ட, நல்லா வாங்கின போ. சரி தே, வரும்போது உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கேன். துணி மட்டும் துவைச்சு வச்சிருங்க தே. என்னது சிக்கன் பிரியாணியா? ஓகே மருமகளே, இந்த துணியெல்லாம் துவைச்சி ஆத்து தண்ணியில அலசி நல்லா புளிஞ்சி கொடியில காய போட்டு ஏன் அயன் பண்ணி கூட வச்சிருவேன். மறக்காம சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துரு மருமகளே. ஐயோ ஐயோ, என் மருமகளுக்கு எம்புட்டு பாசம் என் மேல. இவளை போய் தப்பா நினைச்சா 500 ரூபாயா ஆட்டையே போட்டுட்டமே. சிக்கன் பிரியாணி கேக்குதா வாய்? சிக்கன் பிரியாணின்னு சொன்னா தானே துணி எல்லாம் அழகா துவைச்சு மட்டிச்சு அயன் பண்ணி வைப்பீங்க. வரும்போது எத்தே வெள்ளிக்கிழமை சிக்கன் பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஓகே இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாரும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்க நேம் வரலன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவேன். எல்லா வீடியோஸ் பண்ணா பாருங்க.